நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ், குட் நேச்சர் அண்ட் டெடிகேஷன் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட உயரத்தை அடைய உதவியா இருக்கும். ஆனா நம்ம கிட்ட ரிச் ஆகுறதுக்கு இது மட்டும் போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட இருக்கிற சில செப்பரேட்டான ஹேபிட்ஸ் நம்மள ரிச் ஆக்குறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட இவர் ஒரு ரிச் பர்சன் தான் அப்படின்னு நம்ம யாரையாவது பார்த்த உடனே சொல்ல வைக்கிறதும் இந்த ஹேபிட்ஸ் தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் ரிச் பர்சன்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஹேபிட்ஸ் தான் இது எல்லாமே. அவங்க எல்லாருமே அதில் தனித்துவமாக மாஸ்டராக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க எப்பயுமே இந்த ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட யூனிக்னஸை கிரியேட் பண்ணுறதுல இந்த ஹேபிட்ஸ்க்கும் பெரிய பங்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஹேபிட்ஸ் தான். ரிச் பர்சன் மாதிரி நீங்களும் இதில் மாஸ்டர் ஆகணும்னா இந்த ஹேபிட்ஸை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் சில ஹேபிட்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்தால் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் லைஃப் அண்ட் கெரியரில் ஃபினான்ஷியல் விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேபிட்ஸில் சரியாக கவனம் செலுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். இப்போ ரிச் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுற இம்பார்ட்டன்ட் 6 ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, கோல் செட்டிங். ரிச் பர்சன்ஸ் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் கோல் இருக்கும். எந்த வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி முடிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால தான் அவங்களோட வேலையை சரியாக குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்களால செய்ய முடியுது. நம்ம வாழ்க்கையில் எதையுமே கோல் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் கோலை செட் பண்ணி வச்சுக்கணும். தினமும் நம்ம அந்த கோலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அது நிரந்தரமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம கோல் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம நினச்சதை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை நீங்களே அமைச்சுக்கோங்க. புவர் பீப்புள்ஸ் பெரும்பாலும் சரியாக கோலை செட் பண்ணாத காரணத்தினால தான் அவங்களால குறிப்பிட்ட நிலைக்கு மேலே முன்னேற முடியலை. ஆனால் நீங்கள் அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. நம்பர் 2, இன்வெஸ்டிங். ரிச் பீப்புள்ஸோட இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்ஸில் ஒன்று தான் இந்த இன்வெஸ்டிங். அவங்க தொடர்ந்து கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்காக வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எது சேஃப்டி அப்படின்றத பேசிக் நாலேஜோடு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு சேஃபும் கூட. நம்பர் 3, பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறதே இதில் தான். நம்ம புதுசாக ஒருத்தர் கூட பேசுகிறதுக்கு கூட தயங்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரிச் பர்சன்ஸ் இதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லா கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மென்டராக, வெல்விஷராக, ட்ரூவாக இருக்கிறவங்களுக்கு கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அதில் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நமக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவங்க கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டணும், அன்பாக பேசி பழகணும். இது எல்லாமே ஒரு பெஸ்ட் ஸ்கில்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு ரிச் பர்சன் மாதிரியே நாமளும் எல்லார் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற ஸ்கில்லை கற்றுக்கணும். நம்பர் 4, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரிச் பீப்புள் எப்பயுமே வெற்றி மற்றும் தோல்விகளில் அவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துவாங்க. ஒரு சிலர் சக்ஸஸ் வந்தால் மட்டும் அதோட முழு கிரெடிட்டையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் ஃபெயிலியர் வந்தால் யாரையாவது ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ரிச் பர்சன்ஸ் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாடம்னு நினைப்பாங்க. அதில் அவங்க பண்ணின தப்புகளை ரியலைஸ் பண்ணி அடுத்த தடவை அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துப்பாங்க. ஸோ ரிச் ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான புவர் பீப்புள்ஸ் ஃபெயிலியரை என்றுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெற்றி அடையணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் இப்படி கிடையாதுங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே விரக்தியிலையும் இருப்பாங்க. அப்போ இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட், சிஸ்டம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு நிறைய பேரை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அப்படி இருந்தால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். நம்மளால் ஒரு தடவை ஜெயிக்க முடியல அப்படின்னா அடுத்த தடவை இன்னும் கடுமையாக முயற்சி பண்ணணும். அது விட்டுட்டு யாரையாவது குறை சொன்னால் இங்கே எதுவுமே மாறாது. நம்பர் 5, அவாய்டிங் டாக்ஸிக் பீப்புள். நம்மளை சுற்றி நிறைய டாக்ஸிக் பீப்புள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் டாக்ஸிக்னு தெரிஞ்சால் அவரை எப்பயுமே நம்மளோட பர்சனல் விஷயங்களை தலையிட விடவே கூடாது. ரிச் பர்சன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க. இதில் டாக்ஸிக் பீப்புளை நம்மளோட சொந்த விஷயங்களில் தலையிட அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க நமக்குள்ளவே நெகட்டிவாக ஃப்ரெட் பண்ணிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நம்ம வேலைகளில் நம்மளால் சரியாக செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ
டாக்ஸிக் பீப்புளை ஆரம்பத்திலேயே அவாய்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன், மெடிடேஷனை பற்றி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனாலும் நான் சிம்பிளாக சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்கிறேன். ரிச் பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல முக்கியமான ஒரு ஹேபிட்ஸ் தான் மெடிடேஷன்ஸ். இது நம்மளோட கவன சிறுதலை கண்டிப்பாக குறைக்கும். மெடிடேஷனால் நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கும். நம்மளோட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சரியான தெளிவான முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியும். தினமும் கொஞ்ச நேரம் மெடிடேஷனுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஹேபிட்ஸ் தான் பணக்காரங்க பின்பற்றக்கூடிய முக்கியமான ஹேபிட்ஸ். இது எல்லாமே நம்மளாலையும் டெய்லி லைஃப்பில் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இது மூலமாக நம்ம வாழ்க்கையும் நிச்சயமாக கண்டிப்பாக மாறும். நீங்கள் பணக்காரராக ஆகிறதுக்கு கூட இது எல்லாமே பல வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருந்து எதனா கற்றுக்கிட்டே ஆகணும். அதுதான் நம்மளை க்ரோத் பண்ணும். பணக்காரர்கள்கிட்ட இருந்து இந்த ஹேபிட்ஸை நம்ம கற்றுக்குவோம். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட்ஸ் அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வாரத்துக்கு 2 அப்படின்ற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.